இஞ்சி பாருங்க காலிக்கறி வடை. இது என்ன செய்யறேன், இந்த காம்போட வெட்டினது எல்லாத்தையும் இப்படி எடுத்து இது இப்படி எல்லாம் எடுத்து அப்படியே தொங்க போடணும். இதுக்கு எல்லாம் பேக்கில் வச்சுருக்குறோம். இது காலிக்கு இந்த காலிக்க கூட இந்த சிலக்கு சாப்பிடும். கொண்ட ஷெட்டில் வைக்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்போ எடுத்து அதுவும் அது வேறாத இடத்துல வையுங்க. இதுகளை அப்படியே உள்ளதை இப்படியே வையுங்க. மற்றதுகளை கரவி போட்டு வேறு இடத்துல வையுங்க. அந்த காம்பு உள்ளதுகளை அப்படியே தான். இந்த முறை பெருசாக நல்ல வரையில்லை, அவ்வளவா நல்ல வரையில்லை. பரவாயில்ல, கொஞ்சம் இந்த தண்ணி இப்போ அப்படியும் எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு கண்டாலும் காணும். சிலவு பெருசாக வந்திருக்கு, அவ்வளவே இல்லை. இந்த காம்பு இந்த கிடக்கண்டு தெரியாமல் சும்மா கத்தி இருக்கணும். இங்கே வேணும் இதுகளை அப்படியே ஹேங் பண்ணி விடுங்க. சிலத்துன்னும் கவனம். இதுமாரி இந்த உள்ளியே இந்த முறை இந்த இப்படி மேயில் வச்சு பார்த்தோன்னா முளைச்ச உள்ளி ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வந்த உள்ளி எஞ்சி பாருங்க. இவ்வளோ நூங்களாக அந்த என்ன அந்த ஜூன் ஜூலையில் இவ்வளோ உயரத்திலான் இருக்கிறது. இஞ்சி பாருங்க, இவ்வளோ உயரத்திலான் இருக்கிறது. இந்த முறை மேயில் வச்சேன்னா பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. என்னென்னா இந்த முறை போன முறை வச்ச உள்ளியும் வெளியே இல்லை. அப்போ இந்த முறை இந்த உள்ளியை வச்சோன்னா ஆனால் இதே அளவு தான் இருக்கும். இஞ்சி பாருங்க, உண்டை காட்டுறேன். இந்த அளவு தான் நார்மலாகவே நான் அக்டோபரில் வச்சே இருக்கிறது. இந்த முழங்காலுக்கு மேலே நிற்கிது. ஆனால் இப்போ எப்படி மேயில் வச்சது, ஆனால் முளைச்சது முளைக்கலைன்னு நினைக்காப்போம். முளைச்சது கொஞ்சம் பார்ப்போம். அப்படி என்ன நாங்கள் என்னடா 2 அறுவடை செய்யலாம். முள்ளி விலை தானே. ஆனால் இலங்கையில் 1 கிலோ 400 ரூபா. கொஞ்சம் 3/4 கிலோ வந்து நான் நினைக்கிறேன் 399 ஆக்கும். 400 ரூபா. நான் அப்போ 4 ரூபாப்படி நாங்கள் 1200 ரூபா. இஞ்சி அங்கே 400 ரூபா. 1500 ரூபாயும் 1 கிலோ இல்லை 3/4 கிலோ 1500. அங்கே வந்து 1 கிலோ 400. உங்களோட தகவல்கள் லண்டனில் உள்ளாக்கள் போனால் உள்ளியே ஒரு லொரியில் கொண்டு வாங்க. இங்கே பாருங்கோ, வெங்காயம் நட்டு கிடக்கு. உள்ளியை பிடுங்கிட்டு வெங்காயம் நட்டுருக்கு. இனி வெங்காயம் நடலாம். இது வந்து நான் சின்ன வெங்காயம் பாருங்க, குட்டி வெங்காயம் வச்சது. இனி இங்கே முழுசாக